இங்கே மாமா ஊதுறா அதுக்குள்ள இரு. ஐயோ இது சின்னதாக இருக்குது. பிஞ்சிவே பறிக்கிறேன். பெருசான பறிச்சுக்கிறது. எங்கே காட்டு. நல்லா இருக்குது, அழகா இருக்குது. உன்ன மாதிரி குண்டா அழகா இருக்கு. கொழுப்பு தான் உனக்கு. என் கண்ணுக்கு இது அழகா தான். இங்கெல்லாம் இருக்குதானு வர சுத்தி முத்தியுமே. எது இன்னைக்கு குழம்பு காய்ச்சி இங்கே அவ்வளோதானே இருக்குது. பிடிச்சிட்டு போயிட்டாங்களா இருக்குது. முந்தா நேற்று வந்து பொறிச்சிட்டு போகலான்னு தெரியாத உனக்கு. விவரமாக இருந்ததுக்கு தான் பொறிச்சிக்க வேணுங்கிறது. இங்கே 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 இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது மாமா. அதெல்லாம் பொறிக்காது. வாடி போயிச்சா இருக்குது. மேலே நான் கீழே பார்த்து வரேன். மேலே பார்த்துப்போ. சுற்றி முற்றி பாரு. அமைதியாக இருக்கிற இடத்துல தான் ஏதோ ஒன்று வரும். இவ்வளோ தைரியமாக இங்கேருந்து அவ்வளோ தூரம் மேலே ஏறி போய் போயிடுச்சு. எங்கே இருக்குது? ஆமாம் பெருசாக இருக்குது. மாமா பார்த்து போமாம்மா. என்ன உள்ளுக்குள்ளெல்லாம் மூந்துட்டு போறியே? நான் எப்படி பின்னாடியே வரட்டு. எங்கே இருக்குது காய்? இங்கே. அடா ஆமாம். இன்னும் பச்சையாக இருக்குது. பழுத்து இருக்குமில்ல? பச்சையாக தான் இருக்குது. உள்ள பழுத்து இருக்கு. இன்னும் ஒன்று தான் இருந்துச்சா? அது வந்து அந்த பக்கம் சின்னதாக ஒன்று இருக்குது. பொறுத்து எங்கே? அந்த பக்கம் இது சின்னதாக இருக்குது. பூசணிக்கான பெருசாக தானே இருக்கும். பெருசாக இருந்தால் ஒன்று பொறிச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு. சத்தம் போட்டு பேசாத. காட்டுக்கார வந்து போகிறாங்க. அவ்வளோதான். 2 பேருமே உப்பு அடிச்சுட்டு ஓட வேண்டியதா. இந்த பக்கம் ஒன்று இருக்குது. எங்கே? அங்கே மேலே இருக்குது. இரு பார்க்குறேன். ஆடா ஆமாதா. குட்டிக்காயே ஒன்று இருக்குது. அடா ஆமாம் குட்டிக்காயே தெரியுது. சின்ன காய். இங்கே பயிர் ஓடு. அந்த 2 காய்க்கு தான் நீ பைய எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. ஆமாம் 2 காய் இருந்தாலும். இங்கே காட்டு. இங்கே தெரியல எனக்கு. இது பொட்டுன்னு ஓடுற போது வாயை மூடிட்டு இரு கம்முன்னு. ஆமாம் வாயிலேருந்து நல்ல வார்த்தை வராது. காட்டுக்கு உள்ளே வந்தால் எல்லாமே வரத்தான் செய். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே காட்டு. இந்த காய் தான் அன்றைக்கி எனக்கு வறுத்து கொடுத்தியா? அன்றைக்கி பழுத்து இருந்துச்சுல்ல, சூப்பராக இருந்துச்சு. சத்தியமாக நான் பூசணிக்கு வாழையில் ஒரு தடவை கூட வறுத்ததே இல்லை கல்யாணத்துலேருந்து. இந்த ஃபஸ்ட்டு எங்கள் மாமா அன்றைக்கி ஒரு நாள் இந்த 2 நாளைக்கு முன்னாடி வறுத்து கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. சரின்ட்டு மறுபடியும் பொறிக்கலான்னு வந்து இத்தனோடு காய் எனக்கே பத்தாது. எப்படி உங்களுக்கு பத்து? சூப்பராக இருக்குது. மாமா நில்லு. இங்கே பொறிச்சிட்டே இருக்குது ஒரு வழியாக. 5 காய் பொறிச்சாச்சு. ஆனால் 5 காய் பொறிச்சாச்சு. அங்கே போ நெவுளுக்கு போ. வெயில் அடிக்கு. இங்கே காட்டு. ம் 2 பிஞ்சு காய். இந்த காய் இருக்காது. அப்புறம் 2 நாள் கழிச்சு இந்த முந்தா நேரத்தை 2 காய் பிடிச்சிட்டு வந்த. பழுத்து இருந்தது. பச்சையாக இருக்குது. பழுத்துக்குமா? அட பழுத்தான வரைக்கும் நம்ம வேச்சு தின்னுக்குவோம். பழுத்தாத்தான் நல்லா இருக்கும். இது உள்ள காய் சவந்திருக்குன்னு நினைக்கிறேன். அரிசி பச்சைகளோட பழுத்துருன்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னு தெரியல. மொத்தம் நம்ம வறுத்துங்கிற என்னன்னே தெரியாமல் பொறிச்சிட்டு வந்துட்டேன். வேற இங்கே பறிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாம் அவ்வளோ உஷாராக இருக்கிற நீ. இல்லை நம்ம போய் பார்த்து வச்சு அப்புறம் போய் 2 நாள் கழிச்சு வந்து போய் பார்க்குறப்ப காய் இல்லைன்னா மனசு அவ்வளோ வருத்தமாக இருக்கு. என்னமோ நீ செடி வளர்த்தி காய் வளர்ந்து போன மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். பொதுவுல இருக்குது பாப்பா. ஆமாம். அதனால பொதுவுல இருக்கிறீங்க யார் வேணும் பறிக்கலாம். அதான் சரி முந்தி வறுத்து சாப்பிட்டு என்ன சொல்ற? சரி சரி.
பாய். பை.